Good morning to everyone. Welcome to Investment Achievement. Okay, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா Wipro, Tech Mahindra, Persistence, Infosys, TCS. இதுல இந்த 5 ஸ்டாக்ல வந்து Persistence தவிர Persistence-க்கு பதிலா HCL சேர்த்துக்கலாம். HCL இந்த 5 ஸ்டாக்குமே டாப் மோஸ்ட் கம்பெனி. HCL வந்து லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்ததுனால Persistence சேர்த்திருக்கோம். அண்ட் தென் எதனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வால்யூம் ஆக்டிவேட் ஆயிருக்கு. அதாவது HCL Persistence ஆக்டிவேட் ஆகல, HCL அது HCL சொன்னதுனால நம்ம அதை ஆட் பண்ணல. ஓகே, ரெண்டாவது வந்து டாப் 10 நிறுவனத்துல இதுல வந்து டாப் 5 ஸ்டாக்ஸ் இதுதான். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ட்ரி அண்ட் தென் டார்கெட் அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆவரேஜ் பாயிண்ட், இது எல்லாத்தையுமே பார்க்க போறோம். நம்ம எங்க என்ட்ரி போக போறோம், எவ்வளவு தூரம் டார்கெட் போக போகுது, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, நெக்ஸ்ட் ஆவரேஜ் பாயிண்ட். நீங்க வந்து ட்ரேடரா இருந்தீங்கன்னா என்ட்ரி அண்ட் தென் டார்கெட் அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் இது 3 மெயின்டைன் பண்ணிக்கிங்க. இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் ஆவரேஜ் பாயிண்ட் ஒரு காலம் பிரீத் பண்ண விட்டு ஆவரேஜ் பண்ணக்கூடிய இடத்த பாருங்க. ஏன்னா இது எல்லாமே முன்னணி நிறுவனங்கள் அப்படின்றது டிக்ளேர் பண்ணலாம். அந்த நெக்ஸ்ட் பிரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷன்ல ஜாயின் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் அண்ட் தென் ஜிபே நம்பர் இதுதான். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தா டெக்ஸ்ட் பண்ணுங்க. கிளாஸஸ்க்கு உண்டான சிலபஸ் என்ன ஏதுன்றது சென்ட் பண்ணி விடுறேன். அண்ட் தென் லைவ் கிளாஸஸ் மட்டும் தான் போவோம், நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ். அண்ட் தென் கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீ 3K, 6 PM to 8 PM, 1 year support from my side. 1 year support from my side னா உங்களுடைய லேர்னிங்ஸ்ல நிறைய மிஸ்டேக்கன்ஸ் வரும். அந்த மிஸ்டேக்கன்ஸ் எரரை யார்கிட்ட கேட்பீங்க, எங்க கிட்ட தான் கேட்கணும். அதுக்கு கட்டாயம் எங்களுடைய சப்போர்ட் இருக்கும். அண்ட் தென் ட்ரெயினர் நான் தான் ட்ரெயின் பண்ணி கொடுப்பேன். ஷெட்யூல் என்ன ஏதுன்றத டெக்ஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அனுப்பி விடுறேன். லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றது தான் சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல், எத்தனை பேரோ பாக்குறீங்க ஆனா வந்து ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் வந்து லைக் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் இருக்கிறீங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரும் அடுத்த ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்றது. விப்ரோ வந்து பாத்தீங்கன்னா 3,63,000 வால்யூம் வந்து நல்ல ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் டெக் மகேந்திராவும் 57,000. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து விப்ரோ எடுத்துக்கலாம். அண்ட் தென் ரெண்டாவது வந்து இன்ஃபோசிஸ் எடுத்துக்கலாம். அண்ட் தென் மூணாவது வந்து என்ன சொல்றது HCL டெக்னாலஜிஸ் அண்ட் தென் TCS. இது வந்து 4மே வால்யூம் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா டெக் மகேந்திரா, அதுக்கப்புறமேட்டுக்கா பெரிய வால்யூம் ஒன்றும் க்ரோத் ஆகல அப்படின்றதா சொல்லலாம் மற்ற நிறுவனங்கள்ல. அண்ட் தென் எம்பாசிஸ், Persistence, கோஃபோர்ஜ், LTI இதெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் பார்ட்ல கொடுக்குறேன். TCS வந்து வீக்லி கேண்டல்ல நம்மளுக்கு இங்க ஒரு பிரேக் கிடைக்கும் போது நம்ம என்ட்ரி பண்ணணும், தெரியுதுங்களா? ஆல் டைம் ஐயா பிரேக் வச்சிருக்கு, நல்ல ஒரு மூவ் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணும். அந்த மூவ் வந்து ஃபெயில்ட் ஆகி மறுபடியும் வந்து மார்க்கெட் உள்ள வந்தது. அப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு மென்டல் டிசிப்ளின்றது இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்பவும் முக்கியம். நீங்க ட்ரேடரா இன்வெஸ்டரான்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம இந்த இடத்துல போய் என்ட்ரி போட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஃபெயில்ட் ஆகி மார்க்கெட் வருதுன்னா அது எவ்வளவு தூரம் கீழே விழுமோ அவ்வளவு தூரம் விழணும். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண பாயிண்ட் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வரட்டும், இங்க வந்தாதான் நான் ஆவரேஜ் பண்ணுவேன். இப்ப நிறைய பேர் பண்ற தப்பு வந்து இங்க வந்தோடனே இங்க ஒரு ஆவரேஜ் பண்ணலாமா, இங்க வந்தோடனே இங்க ஒரு ஆவரேஜ் பண்ணலாமா, இங்க வந்தோடனே இங்க ஒரு எவ்வளவு பணம் இருக்குது நம்ம கிட்ட போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு. அப்போ வந்து ஒண்ணு அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டீங்களா, எவ்வளவு எத்தனை, நான் 1 லட்சம் ரூபாய்க்கு போட்டேன், எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை, 10K தான் மைனஸ்ல. அது வந்து ஃபர்தரா எனக்கு இங்க வந்தாதான் நான் அனதர் ஒரு 10K என்ன சொல்றது 1 lakh நான் உள்ள இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன். எனக்கு உண்டான ஜோன்ல வரல. இப்போ இது வந்து என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிட்டு மேல வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு ஃபர்தரா உள்ள வந்தாங்க. இந்த உள்ள வந்தது டுவர்ட்ஸ் வந்து மேல உடைக்கிறதுக்குனான பாசிபிலிட்டி இருக்கு. இதை வந்து எப்படி பார்க்கலாம், ஒரு மைனர் ட்ரெண்ட் எப்படி போகுது. அப்போ ஒரு மைனர் ட்ரெண்டோடைய லெவல்ஸ் இதுதான். அப்போ அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுற ஜோன் இதுதான். அப்போ இந்த ஜோன்ல வந்து ஒரு ஸ்விங் ஐ அண்ட் தென் சைட்வேஸ், மறுபடியும் ஒரு ஸ்விங் ஐ அண்ட் தென் ஒரு கரெக்ஷன், இப்போ அடுத்த ஒரு வேவ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ டே ஃப்ரேம்ல பார்ப்போம். டே ஃப்ரேம்ல ஏதாவது ஒரு பிரேக் கிடைச்சிருக்கா, இந்த என்ன சொல்றது ஒரு டவுன் ட்ரெண்ட் கரெக்ஷன் முடிச்சிட்டு டுவர்ட்ஸ் மேல போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னா கிளியரா ஒரு சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஒரு கேண்டில் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் பொட்டன்ஷியலுக்கு உடைச்சு வச்சிருக்காங்க. நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இங்க இருந்து மார்க்கெட் வந்து டுவர்ட்ஸ் மூவ் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் ஐக்கு ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட். அப்போ இங்க இருந்து என்ன ஜோன் இருக்கு, ஒரு 10% உண்டான ஸ்விங் இருக்கு. அண்ட் தென் இதையும் உடைத்தால் மார்க்கெட் வந்து ஒரு 19% உண்டான ஸ்விங் ரேலி இருக்கு. கான்சென்ட்ரேட் பண்றவங்க தாராளமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆவரேஜ் பாயிண்ட், மார்க்கெட் வந்து TCS வந்து சப்போர்ட் ஆகாம கீழே வந்ததுன்னா மீண்டும் வந்து ஒரு 3650 ரூபா, இந்த 3650 ரூபா வந்ததுன்னா பைக் உண்டான சிக்னல் கிடைச்சா பை பண்ணலாம்.
ஃபர்தரா ஸ்டாப் லாஸ் வந்து 3600க்கு வச்சுக்கோம். 3600 உடைச்சதுன்னா ஃபர்தரா மார்க்கெட் வந்து இதுக்கு கரெக்ஷன் ஆகும். நான் இந்த ஜோன் வந்தா அடுத்து ஒரு 1 லட்சத்தை போடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்ப்போம் வாய்ப்புகள் கொடுக்குமானிட்டு. வாய்ப்புகள் கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது தான் சொல்லுவேன். அண்ட் தென் இன்ஃபோசிஸ் நம்ம என்ன சொன்னோம், இந்த ஜோனுக்கு வருங்க, அதாவது மார்க்கெட் இந்த ஜோனுக்கு வந்து லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுவோம், அந்த 350க்கு வரும், ஆர்டரை செட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். இங்க இருந்து கரெக்டா மார்க்கெட் மேல பவுன்ஸ் ஆயிட்டு அங்க இருந்து வந்தது. அது ஒரு வீடியோவே கொடுத்துருப்பேன், அதை போய் பாருங்க. ஆல்மோஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டருடைய பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைனர் ட்ரெண்ட் கன்சல்டேஷன் பிரேக் அவுட் வந்திருக்கு, தெரியுதுங்களா? அப்போ ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ஆல் ஐக்கு ஒரு 1750க்கு மூவ் ஆகும். அப்போ இங்க இருந்து ஒரு ஸ்விங் ரேலி எடுக்கிறவங்க, ஸ்விங் ட்ரேடர்ஸ் தாராளமா கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஒரு 12% உண்டான டார்கெட் இருக்கு. ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கு. ஃபர்தரா வெயிட் பண்ணி பாருங்க. மண்டே வந்து ஒரு கரெக்ஷன் ஆயிட்டு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு 1481 வந்தா இட்ஸ் குட் டு பை அப்படின்றத சொல்லலாம். அந்த இடத்துல வந்ததுன்னா பை பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் இங்க வைங்க, இல்லைன்னா இவ்வளவு தூரத்துக்கு ஃபால் ஆக விடுங்க. இங்க வாங்கிட்டு இங்க இது வரைக்கும் ஃபால் ஆக விடலாம். அந்த ஸ்டாப் லாஸை இங்க தான் மெயின்டைன் பண்ணலாம். நீங்க ஒரு பொசிஷன் வைஸ் ட்ரேடர்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 1361, டார்கெட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஐ ஒரு 1750, இதுதான் டார்கெட், இதுதான் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸை வச்சு ட்ரேட் பண்ணுங்க, ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்றதா சொல்லலாம். நல்ல ஒரு மூவ்க்கு உண்டான பாசிபிலிட்டி தான் இருக்கு. நல்ல ஒரு கன்சல்டேஷன் பிரேக் அவுட் வந்திருக்கு, மூவ் ஆகும். அண்ட் தென் விப்ரோ வந்து நல்ல ஒரு கன்சல்டேஷன். இந்த கன்சல்டேஷன் உடைக்கும் போது சொல்லணும், நல்ல மேலே போயிட்டு ஏறினதுக்கு உண்டான இறக்கம். இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், நல்ல ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கலை பிரேக் பண்ணியிருக்காங்க, பிரேக் பண்ணி ஒரு கேண்டலும் வச்சிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன், தெரியுதுங்களா? அண்ட் தென் விப்ரோக்கு உண்டான பாசிட்டிவ் நியூஸஸ்லாம் என்ன எதுன்னுட்டு ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல கொடுத்துருப்போம், போய் படிச்சு பாருங்க. ஃபேஸ்புக் மற்றும் டெலகிராம் சேனல்ல இல்லாத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டார்கெட் வந்து ப்ரீவியஸ் ஐ, இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு உண்டான டார்கெட். அப்போ இங்க இருந்து மார்க்கெட் வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு 12% உண்டான டார்கெட் இருக்கு. இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், அந்த இடத்துலலாம் வாங்கினவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 24%, ஆல்மோஸ்ட் இப்பவே பாத்தீங்கன்னா ஒரு 10-10.5% உண்டான டார்கெட்டை கொடுத்துருக்கு. ஃபர்தரா கரெக்ஷன் வந்தால் எந்த ஜோனுக்கு வந்தா நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 433 வந்தா நல்ல ஒரு பைக் உண்டான ஜோன். இங்க ஒரு என்ட்ரியை போட்டுக்குங்க, இங்க வந்து ஆவரேஜ் பண்ணுங்க, ஸ்டாப் லாஸை வந்து 420க்கு வச்சுக்கோங்க. அண்ட் தென் டெக் மகேந்திரா. ஓகே, டெக் மகேந்திரா நம்ம ஏற்கனவே சொன்ன ஸ்டாக், எல்லாமே ஏற்கனவே சொன்ன ஸ்டாக் தான், எந்த ஸ்டாக் தான் சொல்லாம இருந்திருக்கும். நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகும்போது இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்தது, இங்கேயும் பை பண்ணலாம்னு மறுபடியும் மார்க்கெட் மேல போயிட்டு மறுபடியும் சப்போர்ட். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன் தான். மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளியரா வந்து ஒரு டயகனல் சப்போர்ட் ஃபார்ம் பண்ணி போயிட்டு இருக்கு. இப்போ இங்க இருந்து மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா ஃபர்தரா என்ன டார்கெட் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட். அப்போ இங்க இருந்து ஒரு 1384ல இருந்து மார்க்கெட் வந்து 1556க்கு மூவ் ஆகும். இது வந்து சின்னதா ஒரு டார்கெட்டா இருந்தாலும் இந்த டார்கெட்டை உடைக்கும். ஒரு 14% இருக்கு. இந்த 14%க்கு மேல பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்துச்சுன்னா ஃபர்தரா மூவ் அதிகமாக இருக்கும். இன்கேஸ் இந்த இடத்துல நம்ம ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறோம், என்ட்ரி போயிட்டு ஃபெயில்ட் ஆகி மறுபடியும் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி கிடைச்சதுன்னா ஒரு 1200க்கு வரும். இந்த 1200க்கு பை பண்ணிட்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 1136க்கு வைங்க. டார்கெட் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியா, புல் மார்க்கெட் வந்து இப்படி தாங்க போகும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட தான் போகும், ஆனா கன்சிஸ்டா மேல போகும். லார்ஜ் கேப்போடைய சினாரியோவே அப்படிதான். மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பளிர்னு ஏத்துவாங்க, பளிர்னு இறக்குவாங்க. வால்டின்றது அதிகமாக இருக்கும். நம்ம வந்து எல்லாருமே இந்த உச்சத்துல போகும்போது இங்கதான் போய் வாங்குவாங்க. இது மாதிரி கரெக்ஷன் ஆகி வந்து சைட்வேஸ் ஆகி மொமெண்டம் ஃபார்ம் ஆகிற ஜோன்ல வாங்குங்கன்னா கேட்க மாட்டாங்க. அண்ட் தென் பெர்சிஸ்டன்ஸ் சிஸ்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கீழே இருந்து நல்ல ஒரு புல் மார்க்கெட் என்ன சொல்றது, இங்க இருந்து நல்ல ஒரு 89% லாபத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து ஒரு கரெக்ஷன். அந்த கரெக்ஷன் வந்து அது கூட வந்து ஒரு ஸ்பிளிட் ஆகி வந்த கரெக்ஷன், ஒரு 26% ஆஃப் கரெக்ஷன் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து 28 மார்ச்ல வந்து ஒரு ஸ்பிளிட் அனௌன்சியேஷன் போட்டாங்க, அங்கிருந்து ஒரு கரெக்ஷன். இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு பைக் உண்டான ஜோனா, நெக்ஸ்ட் அதே ஒரு பெரிய மூவ் எதிர்பார்க்கலாமா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்டா அமைக்குது. அதாவது என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் தென் ஒரு புல்லிஷ் பின்பார் அண்ட் தென் ஹேமர் அண்ட் தென் ஒரு பேரிஷ் ஹேமர். மறுபடியும் இந்த இடத்துல மார்க்கெட் பவுன்ஸ் பேக். இப்போ இந்த ஜோனுக்குள்ளார என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் தான் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, தெரியுதுங்களா? அப்போ ஒரு ஸ்விங் லோ ஸ்விங் ஐ நீட்டு ஒரு ஸ்விங் லோ மறுபடியும் ஒரு ஸ்விங் ஐ மறுபடியும் ஒரு ஸ்விங் லோ மறுபடியும் ஒரு ஸ்விங் ஐ.
அப்ப எப்போ இந்த ரேஞ்சுக்கு மேல ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆயிட்டு ரிட்ரேஸ்மெண்ட் வருதோ நம்ம பை பண்ணலாம். அடுத்த ஸ்விங் ராலி ஸ்டார்ட் ஆகும். அப்போ பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்துச்சுன்னா ஷார்ட் டேர்ம் டார்கெட், அதாவது பிரேக் அவுட் வர்றதுக்கு உண்டான சினாரியோ இருக்கு. பிரேக் அவுட் வந்ததுன்னா நம்ம எந்த ரேஞ்சில இருந்து என்ட்ரி போலாம். பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்துச்சுன்னா இங்க இருந்து என்ட்ரி போட்டீங்கன்னா ஒரு 14% லாபங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் நீங்க இந்த இடத்துல வந்து என்ட்ரி போயிட்டோ இல்ல ஏற்கனவே வச்சிருந்தாலும் எதுவும் ஒரி பண்ணி தேவையில்ல. மறுபடியும் மார்க்கெட் கரெக்ஷன் வந்தா இந்த சப்போர்ட்ல வந்தா ரீபை பண்ணுங்க. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஜோனா 3287, அதாவது 3250 வைங்களேன். இந்த ரேஞ்சுக்கு ஸ்டாப் லாஸை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாம எந்த ஒரு ஸ்டாக்லயும் ட்ரேட் போகாதீங்க அப்படின்றதான் சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஸ்டாக் பேங்கிங்க்கு உண்டான சாஃப்ட்வேர்ஸ்ல கில்லாடி அப்படின்னு சொல்ல எம்பாசிஸை வந்து ஏற்கனவே இந்த இடத்துல சொன்னோம் பிரேக் அவுட் ஆயிட்டு மேல சஸ்டைன் ஆயிருக்குன்னுட்டு. ஆனா அங்க இருந்து மார்க்கெட் மறுபடியும் கரெக்ஷன். இந்த கரெக்ஷன்ல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளீனா வந்து சப்போர்ட், இது வந்து சப்போர்ட் வந்து 2156. மறுபடியும் இங்க இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஆனா பவுன்ஸ் பேக் மேல உடைக்க முடியல. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஃபர்தரா மீண்டும் ஒரு கரெக்ஷன், அங்க இருந்து மார்க்கெட் இப்படி ஒரு 2677 வந்ததுன்னா பை பண்ணுங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளார போயிட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிட்டு மேல போறதுக்கு பாசிபிள் அதிகம். என்னன்னு சொல்றதுன்னா மார்க்கெட் மேல இருந்து கீழே வந்துட்டு கீழே இருந்து வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகி போகுது. இதை வந்து எப்படி சொல்லலாம், மார்க்கெட் வந்து ஒரு ஐ போயிட்டு ஐல இருந்து லோ ஃபார்மேஷன் இப்படிதான் வரும். இப்படி ஃபார்மேஷன் வந்துட்டு இந்த இடத்துல வந்து சைட்வேஸ் இது மாதிரி போயிட்டு இப்படிதான் மார்க்கெட் மேல தூக்கிட்டு போவாங்க. இப்போ என்ன ஸ்ட்ரக்சர் வருதுன்றது தெரியுதுங்களா? ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் வந்துட்டு சைட்வேஸ் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேல போகுது இல்லையா? இப்போ இங்க வந்து போய் பாருங்க எம்பாசிஸ்ல என்ன நடக்குதுன்னா மார்க்கெட் கீழே இருந்து ஒரு ஐ போயிட்டு ஐல இருந்து ஒரு லோ வந்துட்டு மீண்டும் வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷனா மேக் பண்ணுது. சொன்ன திங்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு டிராப் பண்ணி காட்டுறேன். இங்க இருந்து மார்க்கெட் மேல போச்சு, மேல இருந்து கீழே வருது, ஒரு ஃபால் ஆகி வந்துட்டு இங்க பாருங்க ஒரு ஹையர் ஐல மேல திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த லோல எல்லாம் வந்து அக்குமுலேட் பண்ணுங்க. அக்குமுலேட் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கங்க. லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றதா சொல்லுவேன். ப்ராப்பரா லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணாம இந்த மார்க்கெட்ல சர்வை ஆக முடியாது. லேர்ன் பண்ணணும்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் செஷன்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்றதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா.